ட்ரெயின் தெரியுது. ஒன்று ஒன்று வேறு வாங்கிக்கணுமா? வாட்டர் பாட்டிலுக்கா? வாட்டர் பாட்டில் எடுத்துட்டேன். வாங்கி எத்தனை பாட்டில் வச்சுக்கிறேன்? ஒன்று மேலே ஒன்று இன்னொரு வீடு பீ போட்டுக்கலாம் அவரு. அவ்வளோதானே? ஸ்நாக்ஸ்ரா 50 போதுமா? அது ஆனால் என்ன இந்த பிங்கா ஒன்றா வழியில் கொண்டு வாங்கிக்கலாம். வழியில் வாங்கிக்கலாம். ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இங்கே தான் சொல்கிறேன். விலை சொல்ல வழியில் எங்கே வாங்கிப்பா? மதுரையில் போய் வாங்கிப்பேன். விழுப்புரம் செங்கல்பட்டில் வாங்கிக்கலாம்டா. வாங்குறேன்ற பேர் போதுங்க. இன்னும் 4 நிமிஷம் வர காத்திருக்கிறேன். பஞ்சர் இல்லை டயருக்கு. பஞ்சர் இல்லை டயர். டிப்ரெஷன். அப்பா ஃபோன் பண்றாடா. ட்ரெயின் ஆயிட்டியா? அப்பா ஃபோன் பண்றாடா. எங்கப்பா போடுகிறேன். ஆன் தி வே டு மதுரை. எடிட் பண்ணாங்க வீடியோ. எடிட் பண்ண லாஸ்ட் டைம்ல கேட்டாங்க வீடியோல யார் அது பக்கத்துல பெருசா பெரிய ஆபீஸ்ல ட்ரெண்ட் ஆயிட்டாரு இவரு. அவ்வளவுதான். யாரும் டான்ஸ் ஆடுறாங்க. போடு அபியே மஜா ஆயேகா ना भिड़ो. நீ மதுரை போற நீ பாத்து பத்திரமா இருந்துரு நீ. மதுரை வாய்ஸ்ல இல்ல கஞ்சா கருப்பு வாய்ஸ்ல. களவாணி பயலுகளா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்துட்டு திருப்பாதுகுன்றை பார்த்துட்டு தெப்பக்குளம் பார்த்துட்டு நைட்டு ரிட்டர்ன் நீ. தங்கலே நீ இன்னும் புரிஞ்சுக்கினே ஏழை பற்ற இவனுங்களை வச்சு ஒரு ட்ரிப்பு கோயில் சுத்துறான். வச்சு சாமியார் ஆகிடுவான்னு அண்ணே ஆய் வருதுன்னு இப்போ சொன்னா உள்ள வச்சு அமிக்கணும். அப்படியே போட்டு போ அடி எல்லாமே இறங்குறப்ப ஆய் வருதுண்ணே. அப்படிங்களா? சரி ட்ரிப்பை பத்தி சொல்லு. உன் பாசில பேசு. நீ மதுரை போற நீ 5:30 போயிடு. மதுரைக்கு இறங்குனே ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பார்க்கணும் நீ. அதுக்கப்புறமா திருப்பனங்குன்றம் பார்க்கணும் நீ. டைமே இல்லை நீ பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இங்க பார்த்து பேசுனே. அங்கேங்கனே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆண்டியை பார்க்குறேனே. அவன் இன்னும் திருந்தரமாமா. அதுக்கப்புறம் தெப்பக்குளம் பார்த்துட்டு இனி டைமே இல்லை பார்த்துட்டு நீ தெப்பக்குளம் பார்த்து நைட்டு பன் பரோட்டா முத்துக்கு பன் பரோட்டா சாப்பிட்டு நைட்டு ட்ரெயின் ஏறினே. ட்ரெயின் பார்த்துறேனே. ட்ரெயின் இல்லைனே, டிக்கெட் இல்லைனே, ஃபுல் ஆயிடுச்சுனே. செங்கல்பட்டு சீர்காழி மாவட்டம் கும்பகோணம் நகு 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 நகப்பட்டினம். நாங்க பேசாது வேற ரூட்டுங்க. இது கோயம்புத்தூர் அந்த லோக்கல் பேசிக்கிறாரு. என்னஞ்சு பெரம்பூர் சேலம் அங்கோட்டு பேசிக்கிறாரு இவரு. அப்படியே ஜெயகலேஜ் பார்க்கல நினைச்சுக்கிறாரு. நீ லோக்கல் ஏறினது திண்டுக்கல் கொடைக்கானலோட அதுக்கு மதுரை 5 மணிக்கு போயிட்டா. 5 மணிக்கு போயிட்டா. சிக்னல் போடல இன்னும். சிக்னல் போட்டானா ஆமா சிக்னல் உள்ள போயிட்டாங்க. மதுரை போகல. ஏன்னா இங்க ஏதோ ஏரி இருக்கு பாருங்கண்ணே. ஏறு கட்டிங்க. நம்ம தான் மதுரைனாலே நம்ம தான். கண்ணாடி செம்மையாக இருந்துச்சு உனக்கு. ஜாலியாரு கண்ணும் நோக்கியா ஃபோன் கேமரா தூக்கி ஃபோன் காட்டுவாங்களே. தொன்று தொட்டு வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு நீ வணக்கம். நான் உங்கள் அகிலன். அண்ட் ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோர் ஏகே. யாருன்னா ஒருத்தவங்க வந்து சாப்பிட்றதுக்குன்னு ஊருக்கு கிளம்பி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போவோம். எந்த ஊர் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரை வந்துருக்கேனே. ஒரே நல்ல டைம் இருக்குது, தூங்கத்துக்கு டைம் இல்லை. நீ இவர் யாருன்னு தெரியணும்னா முன்னாடி விளாக போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் பேர் குஜ்லி. இவரை நாங்கள் குஜ்லி மஸ்து பண்ண போகிறோம். சுகமாக இருக்கு. குஜ்லி மஸ்து பண்ணிடவா?
இங்கே என்னத்துக்காக வந்து இதை இப்படிதான் பண்றா பைத்தியக்காரன். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து என்ன பிளான் பார்த்தீங்கன்னா, கோவில் போயிட்டு சாப்பிட்றோம், திரும்பியும் இன்னொரு கோயிலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், மண்டபம் போகிறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம். இதுதான் பிளானு. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. என் கூட இந்த வாட்டி புதுசாக யார் ஆட் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டேனியல் பாலாஜி கிடையாது. அவர் காமெடி பண்ணுவாரு. நாங்க எப்பவுமே ட்ரிப்னா நான் அகில தான் போவோம். இந்த வாட்டி புதுசா மொத்தம் எப்பவே கோயிலுக்கு நான் அகில தான் ஃபர்ஸ்ட். எங்க ஃபேமிலி எல்லாரும் விஐபி தான். கோவில் மனோட வெயிட் பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டா சாமி பார்த்துட்டு வந்துருவோம். அகில வேலைக்கு போறதுனால எங்கேயும் போக முடியல அவ்வளோ. பஸ் போமா குஜிலி? பஸ் போகுதா? ஸோ இங்கேருந்து கோயிலுக்கு ஆட்டோ தான் பேசி போன போல இருக்கு. இவங்க முன்னாடி ஒரு வாட்டி வரும்போது 50 ரூபா கேட்டாங்களா, இப்போ எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் கேட்கணும். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் வாட்ச். வெளியே ஸ்டேஷன் வந்தாவே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ரொம்ப நேரம் இருக்கும். பஸ்லாம் போவாங்க. வெளியே ஆட்டோவில் போனாவே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஒரு 50 ரூபா 60 ரூபா தான் கேட்பான். அதுக்கு மேலே கேட்க மாட்டான். 50 ரூபா தான் கேட்பானா? ஆட்டோ நடந்து போனாலும் போகலாம். நீங்கள் நடந்து போனாலும் போகலாம். இல்லை நீங்கள் இல்லை எனக்கு ஆட்டோவில் போகலாம். ஆட்டோவில் ஆனால் நடந்தா கூட நல்லது தான். ஆனால் கொஞ்சம் தூரம் உள்ளே நடக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் நடந்து போகிறோமா இல்லை ஆட்டோவில் போகிறோமான்ட்டு ஒரு 10 ஸ்டெப்பு நடந்ததுக்கு அப்புறமா தான் தெரியும். ஏன்னா எங்கள் பெரியப்பா கொஞ்சம் வயசாகிடுச்சு, கொஞ்சம் உடம்பு வர போட்டுச்சு. அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு தெரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் ஆகும். என்ன கொஞ்சம் நீ சொல்லு, ஆட்டோவில் போகிறோமா நடந்து போகிறோமா? ஆட்டோவில் தான் போகணும். சொல்லலை, 10 ஸ்டெப்பு கூட இல்லை, 5 ஸ்டெப்புக்கே மாட்டாப்புல மைண்டு மாறிச்சு அவருக்கு. அதனால ஆட்டோவில் தான் போக போகிறோம். ஸோ எவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வீடியோ அப்படி சொல்லு. அவங்களுக்கு தெரியும்ல. ஆமாம் ஆட்டோவில் எவ்வளோ ஆகுதுன்னு தெரியும். இதில் கண்டென்ட் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பெரியப்பா வச்சுட்டு நல்லா ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இந்த வாட்டி ஆனால் டான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. சார்ஜ் போடாமல் எடுத்துன்னு வந்துட்டாப்புல. ஸ்பீக்கர் சார்ஜ். ஆமாம், அந்த டான்ஸு பயங்கரமான பாட்டு. அது நான் ஆட் பண்ணுறேன் திரும்ப. அந்த வீடியோ இருக்கு இன்னும் வச்சிருக்கேன். அந்த பழைய கிளிப்ல இருந்து எடுத்து போடுறேன். எல்லாமே கேட்டாங்க, நம்ம பசங்க கேட்டாங்க, டேய் என்னடா சூப்பரா போடுற டான்ஸ். நாங்க 4 பேரு, எங்களுக்கு பயம் கிடையாது. இந்த ட்ரிப்பு எப்போ இன்னைக்கு போறோம்னா, இன்னைக்கு டேட் 7. ஸோ சாட்டர்டே நைட் 9:40 ட்ரெயின் ஏறணும். ஸோ 9:40க்கு ஏறி இப்போ கரெக்டாக இங்கே வந்து சேரும்போது மணி 5 மணிக்கு கரெக்டாக வந்து சேர்த்துட்டாங்க. அப்புறம் இங்கே வெளியே போய் ரூம் எடுக்கிறதுக்கு நீங்கள் அழகாக இங்கே ஏசி ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஏசி வெயிட்டிங் ஹாலு. ட்ரிப் எடுத்தால் நீங்கள் வந்து காலையிலே சீக்கிரமாக வந்துடுங்க. ஒன்றே தங்குற மாதிரினா லேட் ஆகும். ஏன்னா வந்து இங்கே உடனே தான் டக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வராதுங்க, நெல்லை எக்ஸ்பிரஸ் சொல்கிறீங்க. அதுதான் கரெக்டாக 4 மணியாக வந்துடும் மதுரைக்கு. ஆமாம், இந்த மாதிரி ட்ரெயின் கண்டென்ட்ஸ்லாம் தேவைன்னா சுசியில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் போடுங்க. எங்கள் எல்லா ட்ரெயின் டீட்டெயில்ஸும் சொல்லுவாப்பில். கல்யாணத்திற்கு தேவையான அனைத்து சாமான்களும் வாங்கும் ஒரே இடம் காட்டுப்பூச்சி ஆல்டோ. எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஆனால் என்னன்னா தக்கல்ல போடுறேன்னா ரிட்டர்ன் மட்டும்தான் அண்ட்ரஸோரில் போகிற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. செஞ்சிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு அது போகும்போது இன்னும் பயங்கரம் இல்லை பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க அப்புறம் நீங்க ஊருக்கு போறேன். ஊர்ல போய் என்னத்த தான் இருக்க போகுது. இப்போ எங்கேருந்து எப்படி போனோம் குஜிலி? ஆட்டோ தான் போகணும். ஆட்டோ பேசு சுசில். ஆட்டோ பேசுறதுலாம் பயங்கரமான ஆள். எவ்வளோ கேட்குறாங்களோ அதே காசு கூட்டுமே விட்டுருவான். 10 ரூபா குறைக்க மாட்டான். அவன் இன்னும் திருந்தலமாமா. இங்கேருந்து பார்த்தாலே கோபுரம் தெரியுது. ஆனால் ஃப்ரண்ட்டு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். மொத்தமாக ஒரு ஆளுக்கு 100 ரூபாயா? மொத்தமாடா 3 பேர். இங்கே தான் பக்கத்தில், ரொம்பலாம் இல்லைடா. பார்த்து சொல்லணா, ஆளை பார்த்து சொல்ல. காமெடி சொல்லுங்க, எவ்வளோ சொல்லுங்க.
இவர் வந்து இப்ப எல்லாமே எடுத்துட்டு ஆட்டோ காசு கொடுக்காம இருக்காரு. ஐயோ நீங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. யாருன்னா இவருதான். 100 ரூபா கேஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு போறது 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க 3 பேர் சேர்ந்து. என்னன்னு மக்களே புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் வரும்போது 70 உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். கொடுத்து வந்தேன். அதனால சொல்றேன் 3 பேருக்கு. ஆமாண்ணே, அப்போ ஒரு பேருக்கு 50 ரூபா கொடுத்துட்டீங்களா? நானா பக்கத்துல தான் இருக்கு, சொல்லுங்க. 1 கிலோமீட்டர் தானே. இங்க நம்ம அந்த ஜங்ஷனுக்கே 80 ரூபானே. ரைட்ல போனோடனே திரும்பினோடனே இருக்கு பாருங்க. சரி சொல்லுங்க, எவ்வளவு சொல்லுங்க. ஆளு ரூபா கேஸ் விற்கிதுண்ணே. 100 ரூபா தான். உங்களுக்கா இல்லை, எல்லாத்துக்கும் போற வேலை தான். உங்களை போல 10 பேர்த்த டெய்லி ஏற்றிட்டு போய் இறக்கி விட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. சரி போயிடலாம். மகளே மறந்துடாதீங்க. உங்களை எங்க பார்த்தாலும் லைக் பண்ணிடாதீங்க. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. லைக் பண்ணுங்க சொல்லலாம். என்னண்ணா வந்த உடனே ஆரம்பிச்சா போல எப்படி போகுது தெரியல. சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. வாடகை ரொம்ப பேசுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, லைக்கும் போடாதீங்க. பெரியப்பா நம்ம வந்து ரொம்ப தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்னடா ஆட்டோ பிடிச்சா ஆமா 100 ரூபாய்க்கு 100 பேச்சு பேச 100 லைக் போடுவீங்க. நீங்க பேசிட்டீங்களா கண்டிப்பா லைக் வந்துடும். இந்த ரைட் தான் லாஸ்ட் ரூம் தாங்க. இங்கயா? நமக்கு எங்க ஊருண்ணே? சென்னை மெட்ராஸ். நாங்க மொத்தம் வந்து உட்கார வச்சுட்டு வந்துட்டீங்க. ஆமா ஆமா. ஐயோ காப்பி ரைட் வச்சிருவானுங்க. கைஸ் இப்போ 100 ரூபாய் வாங்குறாங்க ஆட்டோவுக்கு. ஏன்னா அப்போ நாங்கள் வரும்போது 60 ரூபா வாங்கியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கேஸ் எல்லாம் ஏற்றிட்டாங்க. அதனால 100 ரூபா சரிண்ணா. பாய்ண்ணா பாய்ண்ணா. ஆக்சுவலாக ஆட்டோக்கு 100 ரூபா வாங்கினாங்க, குறைக்க மாட்டேன்ட்டாங்க. கிட்ட கேஸ் விலை அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால வந்து குறைக்க மாட்டேன். இந்த பக்கத்தில் திரும்பத்துக்கே 80 ரூபா தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, எதுக்கு செலவு பண்ணுறோம், பக்கத்தில் வந்து இறங்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாண்டர்டுக்கே வந்துட்டேன். நான் செம்மையாக பேசினார் அவர். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் டவர், வெஸ்ட் கோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். எங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவான்னு சொல்லியிருக்கலாம். ஒரு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 100 ரூபா கேட்டிருக்கு, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை இது கேமரா திருப்பி கேட்டு கோபுரம் அப்படின்னு